ஐயா ஐயா நான் சொல்றது கேளுங்க ஐயா. நான் இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்கேன். என் வீடு பூரா ஒரே பாம்பா இருக்குங்க ஐயா. நீ சொல்ற மாதிரிலாம் நடக்கவே நடக்காதியா. இந்த ஊர்ல பாம்பெல்லாம் எப்படியா வரும்? அட அண்ணாச்சு, நான் இது வரைக்கும் இங்க ஒரு பாம்பை கூட பார்த்தது இல்லையே. ஒருவேளை எல்லா பாம்புக்கும் யாராவது பார்த்து என்ன இன்விடேஷன் கொடுத்துருப்பாங்கப்பா. அதான் இங்க எல்லாம் வந்திருக்குது. நீ என்ன அப்படி கட் அவுட் மாதிரியே போஸ் கொடுக்கற மோட்டோ? நம்ம முன்னாடி என்ன பாம்பு வந்து நின்னுக்கிட்டா இருக்கேன். பாம்பு என்னையா மோட்டோ பார்த்தலோ திடீர்னு 2 பேரும் எப்படி காத்ததோ? ஜாலியா சமோசா சாப்பிட்டுட்டு அரட்டை அடிக்கலாமாப்பா. என்ன சொல்றீங்க நீங்க? என்னப்பா திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு? பாம்பு அவன் வீட்டுல இருக்குன்னு தானே சொன்னா, நீங்க இப்படி உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? பாம்பு எங்கயோ இருக்கு, ஆனா நீங்க எங்க உட்கார்ந்து பயப்படுறீங்க? இப்ப உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? நீங்க என்னமோ பாம்பை பார்த்து பயந்த மாதிரி சிங்கம் சார், நம்ம ஊர்ல திரும்பின பக்கம்லாம் பாம்பு நடமாடிக்கிட்டு இருக்கு. அது எனக்கும் நல்லா தெரியும். காலையில இருந்து நான் பாம்புக்கு பால் ஊத்தி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். என்னோட வீட்ல, என்னோட ஆபீஸ்ல திருமண பக்கம் ஒரே பாம்பு தான். நான் என்ன பண்ணுவேன்? நான் இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. போடுங்க சார், இவங்க எல்லாரும் பிடிச்சு ஜெயில்ல போடுங்க சார். பாம்புகளை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுறதுக்கு சட்டத்துல இடமே இல்ல. என்னால அதுங்களை அரெஸ்ட் பண்ணவே முடியாது. அதுக்கு கிட்ட நான் வழக்கமா சொல்ற டயலாக் கூட சொல்ல முடியாது. அதாவது இந்த சிங்கத்தோட குறியில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அதாவது இம்பாசிபிள். பத்துலோ அண்ணாச்சி, எங்களுக்கு இந்த புர்புரி நகர்ல எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் நீங்க தான் தீர்த்து வச்சிருக்கீங்க. இப்ப ஏதாவது செய்யுங்க, மோட்டோ செய்யுங்க. மகுடி எடுத்து ஊதி எல்லா பாம்பையும் நம்ம ஊரை விட்டு துரத்திடலாமா? மோட்டோ பாம்பு டென்ஷன் ஆகி போட்டுச்சுன்னா வாயில நுர வர மோட்டோ. நினைச்சு பாரு. நான் மோட்டுக்கு ஒரு அப்படி ஆன்டி ஸ்ப்ரே ஒன்னு கொடுப்பேன். எந்த பாம்பை மோட்டை கடிக்கிறது மட்டும் இல்ல, மோட்டுவோட உடம்புக்கு பக்கத்துல கூட அது வரவே வராது. ஜெயஹோ! என் ஸ்ப்ரே ஸ்மெல்ல பார்த்து பாம்பு ஓடுது. நிறுத்துங்க. எங்களால இதுக்கு மேல டான்ஸ் ஆட முடியாது. எங்களை இப்படி பாடப்படுத்துறீங்க. ஒழுங்கு மரியாதையா இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுங்க. எங்கேயாவது காட்டுல போய் தங்கிக்கங்க. நாங்க வேண்டாம்னு சொல்றோம். இல்ல நாங்க இந்த சிட்டியை விட்டு வெளியே போக மாட்டோம். இந்த சிட்டில தான் சாப்பிடறதுக்கு விதவிதமா கிடைக்குது. ஜனங்க எங்களை பார்த்ததோ எல்லாத்தையும் விட்டுட்டு பயந்து அடிச்சு ஓடிடுறாங்க. அப்படி இருக்கும்போது எங்கே போக மாட்டோம். அப்படின்னா நான் இந்த மகுடியை ஊதிக்கிட்டே தாங்க இருப்பேன். அது மட்டும் இல்லாம என் மேல வர ஸ்மெல் உங்களை சீக்கிரம் சாகடிச்சிடும். மரியாதையா போயிடுங்க. ஒன்ன நாங்க கடிச்சு கோதறிடுவோம், ஜாக்கிரதை. அதுக்கப்புறம் நீ தண்ணிய குடிச்சனா உன் உடம்பு எங்க உடம்பு மாதிரி ஆயிடும். ஜாக்கிரதை. இப்போ பாத்துக்கிட்டே இருங்க என்னோட ஸ்ப்ரே எப்படி வேலை செய்யுதுன்னு. சொன்னோம்ல. அம்மாடியோ, இவன் படு மோசமான பர்ஃபியூம் உள்ள போட்டிருக்கான். கிட்ட கூட நம்மளால போக முடியாது போல இருக்க. அட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாஸ்? நம்ம எல்லாருக்கும் தலையை கூப்பிட வேண்டிய நேரம் வந்துச்சு. அவனால மட்டும்தான் அவனை கொல்ல முடியும். வாட்ச்மேன் டேக்கிலே. வாட்ச்மேன் டேக்கிலிய சந்திக்கிறதுக்கு முன்னாடி தோ டேக்கிலி அப்புறம் தீன் டேக்கிலிய சந்திச்சு பேசுங்க. நாங்க இருக்கிற குகையில இந்த சாதாரண பாம்பு எப்படி வந்துச்சு சொல்லு? எதுக்காக வந்திருப்பான் சொல்லு, சீக்கிரமா சொல்லு. எதுக்காக நீ இங்க வந்த? எப்படியோ உள்ள வந்துட்ட. வந்த விஷயம் என்னன்னு சொல்லு. தோ டிக்கிலி தீன் டிக்கிலி, இது ஜோக் அடிக்கிறதுக்கான நேரம் இல்ல. பெரிய தலை எங்க இருக்கு?
நான் இப்ப சொல்ல போற வேலைய பெரிய தலையால மட்டும்தான் செய்ய முடியும். ஓ அப்படியா விஷயம்? இப்பவே நாங்க எங்க டானை கூப்பிடுறோம். இரு, அவர் யாருன்னு சொல்லு பாப்போம். பெரிய தலை தலை. தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். ஒரு ஆளு மகடி ஊதி உங்க எல்லாரையும் ஆட்டி வச்சிருக்கோம், அதான விஷயம். ஒரே ஒரு மனுஷனுக்கு பயந்து நீங்க எல்லாரும் இங்க ஓடி வந்துட்டீங்க. ஒரு பாம்பு கூட்டமே ஒரு மனுஷனுக்கு பயந்து ஓடி வந்திருக்கு. ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அப்போ விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா தல? இந்த சிட்டில எது நடந்தாலும் எனக்கு தெரியாம இருக்காது, ஏன்னா நான் ஒரு டான். நான் ஒரு பாம்புகளுடைய டான். நீ போ, நான் அந்த மனுஷங்களை ஒரு வழி பண்றேன். அந்த மனுஷங்களை நான் என்ன பாடுபடுத்துறேன்னு பார்த்துக்கிட்டே இரு. நீங்க உட்காந்து வேடிக்கை பாருங்க. போதும் போதும் நிறுத்த. இதுக்கு மேல எங்களால ஆட முடியாது. எல்லாரும் பிச்சுக்கிட்டு ஓடுங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடுங்க. இந்த மகடி சத்தம் காதுல விழாத அளவுக்கு எல்லாரும் தூரமா ஓடுங்க. அவன் நிறுத்துற மாதிரியே தெரியல. இங்க இருந்து ஓடுங்க. பாத்தீங்களா தல? நம்மள பார்த்தோம், இங்க ஊதுறத நிறுத்தல. இவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுங்க தல. அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய கோபுரா! பரவாயில்ல, வாங்க, உங்களுக்காக ஸ்பெஷலா கம்போஸ் பண்ணி வச்சிருக்க, வாசிக்கிறேன். நான் யாருன்னு எடுத்து சொல்லு, என்னை பத்தி சொல்லு. என்கிட்ட விளையாட வேணாம்னு அவன் கிட்ட சொல்லு. முதல்ல அவன் வாசிக்கிற இந்த மியூசிக்கை நிறுத்த சொல்லு. அந்த மண்டபைய நிறுத்தவே மாட்டான். நீங்க ஏதாவது பண்ணுங்க தல. பாலை குடிச்சிருக்கேன், எலிய தின்றுருக்கேன், கோழிய சாப்பிட்டிருக்கேன், கோழியோட முட்டையும் சாப்பிட்டிருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பார், இந்த டான் என்ன பண்ண போறான்னு வேடிக்கை பாரு. ஆளுக்கு ஒரு ஹெட்போனை காதுல மாட்டிக்கிட்டோம்னா நமக்கு எந்த மியூசிக்கும் கேட்காது. நாம படம் எடுக்க போறோம், அவன் தலை தெறிக்க ஓட போறான். இருந்தாலும் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலை குடிச்சிருக்கேன், எலிய தின்றுருக்கேன், கோழிய சாப்பிட்டிருக்கேன், ஏன் கோழி முட்டையையும் நான் சாப்பிட்டிருக்கேன். என்ன நான் சொல்றது? என்னது? ஆச்சா முடியலையே. இப்ப கூட நான் உங்களுக்கு டைம் தரேன். பேசாம காட்டுக்குள்ள போய் வாழ்ந்துக்கங்க. எங்க பின்னாடி வந்தீங்க, அவ்வளவுதான். ஓ, இந்த மனுஷங்கெல்லாம் இப்படி சொன்னா கேட்க மாட்டாங்க போல இருக்கு. பாம்பை கண்டா படையும் நடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா இவனுங்க எதுக்கும் துணிஞ்சவங்களா இருக்கானுங்க. இவங்க கிட்ட இப்படி பேசி பிரயோஜனம் இல்ல. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணலாம், வாங்க. எல்லாரும் சேர்ந்து படையெடுக்கலாம், வாங்க. கள்ள தூக்கி எறிஞ்சு என்ன அடிக்கிறீங்க? வரேன். சீக்கிரம் அந்த மகுடியை இப்படி தூக்கி போடு. பெரிய ஜெர்மனி வாங்கின வேர்ல்டு கப் புடிச்சுக்கடா. என்ன அப்படி எல்லாம் பார்க்காத மோட்டோ. சாரி மோட்டோ. அட பாவமே, இங்க என்ன நடக்குது? மகுடிய மனுஷ ஊதுவா, பாம்பு டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். ஆமாமா, சாரி சாரி. கூடாத. மோட்டோ என்ன காப்பாத்திடா. டேய் பத்தல, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா சொல்லுடா. ஐடியா? இன்னும் கூட உங்க எல்லாருக்கும் டைம் இருக்கு, ஒத்துக்குங்க. எல்லாரும் ஓடி போயிருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இல்ல எங்க மோட்டுக்கு கோவம் வந்துச்சு, நீங்க தாங்க மாட்டீங்க. அங்க பாருங்க, விடிய விடிய அவன் ஊதிக்கிட்டே இருப்பான். நீங்க டான்ஸ் ஆடியே செத்து போயிருவீங்க. நான் தோத்துட்டேன், நிஜமாவே சொல்றேன். நான் ஒத்துக்கிறேன், நான் தோத்துட்டேன், விட்டுருங்க. இப்ப யாரும் எனக்கு பால் கூட தர மாட்டாங்க போல இருக்கு. எலிய கூட நான் சாப்பிட முடியாது. கோழியும் கிடைக்காது, கோழியோட முட்டையும் கிடைக்காது, எனக்கு எதுவும் கிடைக்காது.
இத பாருங்க நண்பர்களே, உங்களுக்கு எப்பெல்லாம் சாப்பிடணும்னு தோணுதோ அப்ப எனக்கு சொல்லி அனுப்புங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து தரேன். ஆனா சிட்டிக்குள்ள வந்து மக்களை பயமுறுத்தீங்க, நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணு. எங்க அனுமதி இல்லாம சிட்டிக்குள்ள நுழைய மாட்டேன்னு இதுல எழுதி இருக்கு. இந்த கையெழுத்த, கை நாட்ட கையெழுத்த. பாய் 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 நண்பர்களே, என்னுடைய வீட்டு கதவு எப்ப பார்த்தாலும் திறந்தே இருக்கு. ஆனா நீங்க கதவு வழியா வரவேன், நான் ஜன்னல் வழியாவே வாங்க. நான் உங்களை வரவேற்க காத்துக்கிட்டு இருப்பேன். இப்போ உங்களுக்காக ஸ்பெஷலா கம்போஸ் பண்ணிருக்கேன், வாசிக்கணுமா? வேண்டாம், இன்னொரு தடவை உன் மியூசிக்கை கேட்டா அப்புறம் நாங்க தூக்க மாட்டிக்க வேண்டியதுதான்.